இன்னைக்கு நிறைய அந்தரங்க சீஷர்கள் இருக்கிறாங்க. இயேசுடைய காலத்தில் அந்தரங்க சீஷர்கள் இருந்தது போல இன்றைக்கும் அந்தரங்க சீஷர்கள் இருக்கிறார்கள். குடும்ப சூழ்நிலை நிமித்தம் வெளிப்படையா வந்து கர்த்தரை உண்மையா ஆராதிக்கும். சத்தியம் என்னன்னு தெரியுது, எப்படி ஆராதிக்கணும்னு தெரியுது. ஆவியோடு உண்மையோடு தான் கர்த்தரை ஆராதிக்கணும். விக்கிரகத்தை வழிபடக்கூடாது. இயேசுதான் மெய்யான தேவன், அவரே நித்திய ஜீவன், எல்லாம் தெரியுது. ஆனா வெளிப்படையா ஆராதிச்சா குடும்பத்தை பகைக்கணும், ஊரை பகைக்கணும், இல்ல நம்மளை சேர்ந்த ஜனத்தை பகைக்கணும். அந்தரங்க சீஷர்கள் இன்னைக்கும் குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, பவுல் சொல்றார், வெளிப்படையா சொல்றாரு, எனக்கு அவன் கொடுக்கிற எதுவுமே வேண்டாம், அவன் கொடுக்கிற எந்த பெனிஃபிட்ஸும் வேண்டாம், என்ன பெருமை பேசுற எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், அதை நஷ்டம் என்று கருதுகிறேன்.